Good evening, friends. Good evening. I am Anand Raj. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரிலாக்ஸ் ப்ரிவென்ஷன். குடிக்காம இருக்கிறது வெறும் 5 பாயிண்ட், வெறும் 5 பாயிண்ட் வச்சு நம்ம எப்படி குடிக்காம இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் போதும், நம்ம குடிக்கிறத தவிர்க்கலாம். 80% நான் சொல்லித்தரல இருக்கு, மீத 20% உங்க கையில இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 4D. 4D அப்படின்னா டிலே பண்றது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது 4D டிலே பண்றது. இப்ப நம்ம டெய்லி குடிப்போமா? டெய்லி என்னப்பா நேரம் குடிக்கிறோம், அதனால மாஸ்க் குடிச்சுக்கலாம். எப்படி மாஸ்க் குடிச்சுக்கலாம்? இல்லடா தினமும் குடிச்சுதானே இருக்கேன், குடிச்சானா என் குடும்பம் அப்படி இருக்கு, இனிமேல் குடிக்கவே கூடாது, என் பையனுக்கு என் பொண்ணுக்கு சேர்த்து வைக்கணும்டா, இல்லையா அப்படியே குடிச்சா. ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, குடிநாவு வந்தாலே ஏன்னா நல்லா தண்ணி குடிக்காது. குடிநாவை என்ன பண்ணணும்? தண்ணி குடிக்கணும். இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸே உன் ஃபேமிலி ஏதாவது வந்து பாட்டிலே வச்சா கூட வேணாம் தண்ணி குடிக்கணும். எப்படி வேணாம் எனக்கு இல்லையா? ஏதாவது நம்ம படத்துக்கு போவோம், ஏதாவது ஒரு படத்துக்கு போவோம், குழந்தைங்க ஜாலியா விளையாடுவோம், பார்க்குக்கு போவோம் அப்படின்னு மைண்ட மாத்திக்கணும். மூணாவது பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா, ட்ரிங்க் ஏ கப் ஆஃப் வாட்டர். இதை வந்து டீ எல்லாரும் 5 ரூபா வச்சுக்கோங்கள, ஒன்று எப்பப்பெல்லாம் குடிக்கணும் வருதோ 1 லிட்டர் தண்ணி நல்லா குடிச்சிருக்கு. இல்லையா வீட்டை பழைய சூழல் வச்ச மிளகா இருந்தாலும் சரி, பழைய சூழல் கருவாடு டப்புன்னு அடிச்சிடணும். ஜூஸ் நல்லா ஜூஸ் நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு விட்டு வாமிட் வந்துடும். ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸை கூட்டாலும் நீங்க போகாம தவிர்க்கலாம் ஈஸியா. 4வது டீப் பிரத், நல்லா மூச்சு பயிர் செய்யாது. இது 4Dக்கான ஃபர்ஸ்ட் லெசன். ரெண்டாவது ஸ்டார்ட். ஸ்டார்ட் என்னது? எப்படி ஆரம்பிக்கணும்? இப்போ வந்து select the time and date. Select the time and date. கிட்டத்தட்ட 5 வருஷமா கொடுத்துருக்குமா, சரி 10 வருஷமா கொடுத்துருக்கும். காரணம் 1000 சொல்லலாம். குடிக்கிறதுக்கு காரணம் என் ஃபேமிலி சரியில்லை சார், எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, என் அண்ணன் சரியில்லை, துரோகம் பண்ணிட்டாங்க. குடிக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். இப்போ எனக்கு ஃபேமிலி இருக்காங்கள, சோ செலக்ட் பண்ணி குடிச்சிட்டீங்க, நீங்க செலக்ட் பண்ணி குடிக்கிறீங்க. ஓகே, இப்ப டேட் அடுத்த மாசத்தோட விரப்பா, இன்னையோட விரப்பா, போய்க்குதான் தெரியும், எல்லா போய் தெரியும் உங்களுக்கு, எல்லா போய் அனுபவிச்சிட்டீங்க, நீ எதுக்குது. அதனால டேட் இன்னையோட விரப்பா அப்படின்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ குடினாவே வந்துருச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸே கூப்பிடுறாங்க, உன் ஃபேமிலி மெம்பர்ஸே கூப்பிடுறாங்க, ஃபங்க்ஷனுக்கே போறீங்க அப்படின்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா கூப்பிடுவாங்க. அது குடினா வந்தா குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆளு குடிக்க கூடாது. யாரு டே குடிக்காதா, யாரு குடிக்காதான்னு சொல்றாங்க அவங்களுக்கு ஒப்பீனியன் கேட்கணும். ஏ குடினா வருதுப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீ கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். மூணாவது எதனால குடிக்கிறோம் நம்ம இந்த இடத்துல? எதனால? ஃபேமிலினாலயா, இல்ல வேலை பார்க்கறனாலயா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ்னாலயா? குடிச்சா இந்த அனலைசிங் ப்ராப்ளம் வந்து ஃபேமிலியால குடிக்கணுமா, வேலை பார்க்குற பிரச்சனால குடிக்கணுமா, இல்ல பணம் நிறைய இருக்கு நம்மகிட்ட, மணி நிறைய பண வசனால குடிக்கணுமா அப்படின்னு அனலைஸ் பண்ணுவோம். தெரிஞ்சுக்கிட்டு ஏன் குடிக்கணுமா, நான் ஃபேமிலிக்காண்டி எனக்காண்டி முதல் என் உடம்புக்காண்டி குடிக்காம இருக்க போறேன், என் மகனோ மகளுக்காண்டி குடிக்காம இருக்க போறேன், ஏன் மகனுக்கோ பயனுக்காண்டி குடிக்காம இருக்க போறேன்னு ரிமூவ் த அந்த போதை பொருளை அவாய்ட் பண்ணுவோம். 4வது என்ன அப்படின்னா, நம்ம விட்டுருவோம். நம்ம 1 மாசத்துல விட்டுருவோம், 2 மாசத்துல விட்டுருவோம், 6 மாசத்துல திடீர்னு ஞாபகம் வந்துடும். அப்ப என்ன பண்ணணும்னா, உங்க ஃபேமிலி உங்க அம்மாட்ட இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், உட்காந்து பேசலாம். இல்லையா என்கிட்ட கவுன்சிலர் கால் பண்ணி கேட்கலாம், கால் பண்ணி கேட்கலாம், அதான் அவாய்ட் பண்ணிடலாம். இது புரிஞ்சா? ஓகே. இப்ப குடிச்சனால அட்வான்டேஜ் என்ன? ரோட்ல விழுந்து கிடந்தீங்க, எல்லாரும் குடிகாரன்னு சொன்னாங்க, வீட்டுல சண்டை, கடன் பிரச்சனை. அட்வான்டேஜ் குடிச்சா என்ன அட்வான்டேஜ்? வேலை இழப்பு. எல்லாமே அட்வான்டேஜ் என்ன? நீ சந்தோஷமா இருந்தீங்க. அட்வான்டேஜ் என்ன? நீங்க ஹாப்பியா இருந்தீங்க. சொன்னா டிஸ்அட்வான்டேஜ். நீ சொன்னாதான் வேலை போனது, ஒய்ஃப் மரியாதை போனது, எப்படி மரியாதை கொடுப்பாங்க உங்களுக்கு குடிச்சா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, அட்வான்டேஜ் ஹாப்பி. சரி, உங்க ஃபேமிலிக்கு தான் குடியார மகன், குடியார மகன், குடியார மகன்.
குடியார பெத்த மாட்டாங்க. ரோட்ல வந்து யாரும் மதிப்பாங்க, யாரும் மதிக்க மாட்டாங்க. பெத்த பையன் கூட ஒரு தேதி தான் அந்த மரியாதை வந்துட்டே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அடுத்த இது அப்படின்னா குடிக்கிறவன் நாம குடிக்கிறோமா குடிக்கலையா, அதிகமா என்ன பண்ணும், அதிகமா பசிக்கு உடம்பு வந்து போயிடும், வேற பிரச்சனை. குடிக்கிறனால அதிகமா சாப்பிட மாட்டோம், குடிக்கிறதுனால சாப்பிட மாட்டோம். அப்ப என்ன, ஒழுங்கா சாப்பிடணும். அதிகமா கோவப்படுறது, நம்ம அம்மாவை அடிக்கிறது, ஒய்ஃப் அடிக்கிறது, ரோட்ல திருட கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் உனக்கு தான் ஹாப்பி, நீ சந்தோஷமா இருக்கீங்க. சுத்தி இருக்குதான் பிரச்சனை. உன் மகனுக்கோ மகளுக்கோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இத்தனை இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் தான் பிரச்சனை. கோவப்பட்டீங்கன்னா நான் அதை பண்ண எப்படி பையனுக்கோ பொண்ணு கொடுப்பாங்க, நீங்க பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. தனியா இருக்கவே கூடாது எப்பயுமே. தனியா இருந்தா கூட ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண ஈஸியா. ஓகேவா? நீ உன் டயர்டா ஆச்சு, நான் குடிக்க தோணும் கண்டிப்பா. நீ வேலைக்கு போனீங்கப்பா, டயர்டான குடிக்க தோணும். நீ உன் ஃபேமிலி நல்லா க்ளோஸா பழகுவேன், ஜெயமா ஃப்ரெண்ட்ஸோட விளையாடு, உன மைண்ட்ல குழந்தைங்களுக்கு ஜாலியாவோ இல்ல பார்க்க கொடுத்துருப்போ, ஜாலியா விளையாடுற பயம் கூட பொண்ணு கூட அப்படியே அந்த டைம்லாம் போயிடும். அப்படியே அடுத்து வேலைக்கு போக, குடும்பத்தை பார்க்க, வேலைக்கு போக, வீட்டுக்கு போக, அப்படியே கரெக்டா இருக்கும். அதுக்கு நீங்க முதல்ல ஃபாலோ பண்ணணும். அதுக்கு 5வது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுது. The person, the place, the problem, the process. பர்சன் யாரு? நீங்க. பிளேஸ்னா நான் எங்கெங்கெல்லாம் குடிச்சேன். 3வது குடிச்சா எனக்கு ப்ராப்ளம் சார், என் பொண்ணு கல்யாணத்துக்கு போச்சு, எனக்கு கால் போச்சு, எனக்கு கை போச்சு, எனக்கு உடம்புலாம் போச்சு, என் வீட்டு மரியாதை போச்சு, யாரும் மதிக்கிற மாட்டாங்க, என் ஒய்ஃபே இறந்து போச்சு குடிச்சனால ப்ராப்ளம். ப்ராசஸ், அதனால நான் இங்க இருக்கேன், என் யாருக்கு கோச்சிங் கொடுக்கல, உங்களாம் திரும்ப நான் என்னோட முடிய விடுறேன். இதான் இந்த ரிலாக்ஸ் ப்ரிஃபரன்ஸோட ஸ்டெப்ஸ். இதை நீ கத்துக்கிட்டாலே போதும், நீ யாரும் குடிக்காம இருக்க முயற்சி செய்யலாம். 80% நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்க குடிக்காம வரலாம். 20% நீங்க ஃபாலோ பண்ணணும். 80% நான் சொல்லி கொடுத்துட்டேன், 20% நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேவா?